நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகால வேளையிலே ஒரு வேதபோதி நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 15-16 ஆகிய வசனங்களிலே, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் அந்நிய தேவர்கள் அங்க இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி நாங்கள் பாவம் செய்தோம். ஜெபத்துல முதல்ல எந்த வார்த்தை யூஸ் பண்ணணும், நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், இதுல எல்லாமே அர்த்தம் இருக்கு. ஒருவேளை நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, நாங்கள் பாவம் செய்தோம், என் வாழ்க்கையில பாவம் இருக்கு. இன்னைக்கு நிறைய வேளையில அதை மறந்தாச்சு. ஜெபிக்கிற நிறைய குடும்பத்துல பாவ மன்னிப்பு அறிக்கை ஜெபம் இல்லை, தாழ்த்துற ஜெபம் இல்லை. ஐயா, முடிவு பரிந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான், கடைசி வரிய கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். காலையில எவ்வளவுதான் புது ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம வெளியில கிளம்பி போனாலும் நைட்டு வீட்டுக்குள்ள வரும்போது அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு அழுக்கு, ஒரு ஸ்மெல்லு, ஒரு கரை, எப்படியும் ட்ரெஸ் அழுக்காயிரும். டோட்டலாக சொல்லணும் அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், எல்லாம் கிஃப்ட், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அனுதின வாழ்க்கையில் எனக்கும் தேவனுக்கும் அந்த 24 மணி நேரம் தொடர்பு எப்படி இருக்கு? நான் கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போயிட்டு இருக்கிறேன்? இதைத்தான் நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். என் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் மிஸ்டேக் வருது, இதெல்லாம் தப்பு இருக்கு, இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல். ஐயா, ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்ன? நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், முழங்கால் நிற்கிறேன், எல்லாம் சரிதான், எல்லாம் கரெக்டு தான்ப்பா. ஆத்துமாவுக்கா ஜெபம் பண்றேன், சரிதான். 1 லட்ச ரூபாய் இடத்த 3 லட்ச ரூபாய்க்கு வித்துடுறாங்களே, அநியாயமா போய் பேசுறாங்களே, அநியாயமா லஞ்சம் கொடுக்குறாங்களே, அநியாயமா வட்டிக்கு, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அநியாயம் அநியாயம் அநியாயம். இயேசு கூட இருந்த யூதாஸ் காரியத்து அநீதியின் கூலி என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கூடயே 3 வருஷம் இருந்தா கூட அந்த 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தார். இது எதுக்கு நான் காலையில சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, எவ்வளவுதான் சர்ச்சைக்கு போனாலும், எவ்வளவுதான் அபிஷேகத்துல நிரம்பி இருந்தாலும், ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சின்ன மிஸ்டேக் வந்துட்டு அப்படின்னா உடனே கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிடணும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம். இந்த வார்த்தை முக்கியம். பாவம் செய்தோம். இஸ்ரவேல் புத்திரர் அப்படின்னாலே கர்த்தர் தான் ஜனங்களை வழி நடத்திட்டு வர்றாரு. ஆனாலும் கர்த்தரை விட்டு தள்ளி போற ஒரு காரியம் உள்ள வந்துட்டு, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி நாங்க பாவம் செஞ்சிட்டோம்ப்பா, நாங்க பாவம் செஞ்சிட்டோம். அதுல 10வது வசனத்துல அழகா எழுதப்பட்டிருந்துச்சு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமா பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். எப்படி தாழ்த்துனாங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம். இன்னைக்கு நிறைய வேளையில எல்லாரும் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, காலை வேளையில ஒரு ஆசீர்வாதமான செய்தி பேசியிருக்கலாமே, 31 நாளும் தேவன் நம்ம கூட இருந்தா கண்டிப்பா ஆசீர்வாதம் தான். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது நான் என்ன யோசித்தேன்,
நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கிறேன், இதை மட்டும்தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு வந்து சேரும். 3 நேரம் சாப்பாடு தருவார், கண்டிப்பாக தருவார், சாகிற வரையும் தருவார். பயப்படவே வேண்டாம். தேவன் எல்லாரையும் போஷிப்பார். ஐயா, வீட்டில் கடன் இருக்கு, வீட்டில் வறுமை இருக்கு, வீட்டில் தரித்திரம் இருக்கு, பஞ்சம் இருக்கு, நம்மளை அப்படியே விட்டுற மாட்டார், தூக்கி எடுப்பார். ஆனால் நம்ம சில யோசிக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள் என்று 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. உங்க கையில் ஒருவேளை பைபிள் இருந்தால் நீங்க எடுத்து வைத்து பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரத்துல நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். பழைய ஏற்பாட்டில் 317வது பக்கம். மிகவும் நெருக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இஸ்ரவேல் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ஐயா, மிகவும் நெருக்கப்பட்ட நிலைமை வரும்போது ஒரு மனுஷன் என்ன தெரியுமா யோசிக்கணும்? நான் தேவனை விட்டு எங்க தள்ளி போனேன்? ஒருவேளை விக்கிரகமா இருக்கலாம், இல்ல அசுத்தமா இருக்கலாம், அருவருப்பான காரியமா இருக்கலாம், தீட்டான காரியமா இருக்கலாம், விபச்சார காரியமா இருக்கலாம், வேசித்தனமா இருக்கலாம், பொய், களவு, பித்தலாட்டம் எல்லாமே உள்ள வந்துடும். ஒரு பெரிய லிஸ்ட் வந்துடும். பாவங்கள் ஒரு பெரிய லிஸ்ட் வந்துடும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஜெபிக்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தாழ்த்திட்டாங்க. தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, என் ஜனங்கள் தான்ப்பா, நான் தான் அவங்களை வழி நடத்துறேன், ஆனா என்னைய விட்டு தள்ளி போயிட்டேன்னு சொல்லி தேவன் துக்கப்படுவார். தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி இந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிக்கலாம். அந்நிய தேவர்களை நாங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். இப்போ கால வேலை செய்தி என்ன அப்படின்னா, நிறைய வேலையிலே நிறைய தடுமாற்றம், நிறைய போராட்டம், நிறைய வீட்டுக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இருக்கு. விக்கிர வழிபாடு இருக்கு, சிலை வழிபாடு இருக்கு, உருவ வழிபாடு இருக்கு, உலக வழிபாடு இருக்கு. இதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு, ஏன் வீட்டுக்குள்ள எனக்கு இன்னும் பிரச்சனை இருக்கு, பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா, வீட்டில் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எந்த ஒரு விக்கிர வழிபாடோ, சிலை வழிபாடோ, உருவ வழிபாடோ, போட்டோவோ எதுவுமே தேவையில்லை, இருக்கக்கூடாது. தேவன் வார்த்தையா இருக்கிறார். வார்த்தையா இருக்கிற தேவனை சிலை வழிபாடுல உள்ள கொண்டு போய் வைக்கும் போது அது விக்கிர வழிபாடா மாறிடுது. ஒருவேளை ஐயா நாங்க விக்கிரத்துக்கே போல, நாங்க எந்த தப்புமே பண்ணல அப்படிம்பாங்க. ஆனா வீட்டுல பார்த்தா சின்னதா ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க, ஒரு உருவ வழிபாடு வச்சிருப்பாங்க, ஒரு சிலை வழிபாடு வச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கே தெரியாது, அது பாவம்னு தெரியாது. எனக்கு ஒரு வாலிப மகள், ஒரு தகப்பனாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலியமாக செய்தி பார்த்துட்டு ஃபோனில் கூப்பிட்டாங்க. அப்போ கேட்டேன், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, நானும் எங்கள் அப்பாவும் தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம், எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் ரூமில் இருக்கிறாங்க, நான் பக்கத்தில் ஒரு ரூம் மட்டும் எடுத்திருக்கோம் தங்கியிருக்கிறதுக்கு, நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாலிப மகள் சொன்னேன். நான் உடனே கேட்டேன், ஏம்மா நீ அப்பாட்ட அங்கே போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைண்ணே, நான் காலேஜ்லேருந்து வரும்போது என் ஃப்ரெண்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்தா, அப்புறம் மெழுகுத்திரியும் கொடுத்தா, உங்கள் அப்பாவுக்கு சரியாயிரும், நீ என்ன பண்ணு, ஃபோட்டோ முன்னாடி மெழுகுத்திரி பற்ற சொல்லி சம்பளம் போட்டு உட்காந்துரு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லிட்டு இருக்கா. இயேசுவையும் சொல்லியிருக்கா,
ஃபோட்டோவையும் கொடுத்துருக்கா. கையில் ஒரு பைபிள் கொடுத்தாலும் நல்லா இருந்திருக்கும். இயேசுவே சொல்லிட்டா, மெழுகுத்திரியை கொடுத்துருக்கா, ஆனால் பைபிளை கொடுக்கல. இப்போ காலைவேளையில் ஒரு சின்ன கேள்வி. நம்முடைய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இயேசு உயிரோடு இருக்காரு அப்படின்னாலே ஒரு ஃபோட்டோலையோ ஒரு சிலை வழிபாடுகளையோ உள்ள கொண்டு வர முடியாது. அவர் பிதாவினுடைய வலது பரிசத்திலே நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஒரு ஃபோட்டோலையோ, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் கடையில் போய் நீங்கள் ஒரு ஜீசஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணி ஒரு ஃபோட்டோ கேட்டிங்கன்னா உடனே தந்துடும். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி தேடிக்கொண்டிருக்கிறோம்? இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கி விட்டு, இன்னைக்கு அந்நிய தேவர்கள் என்ன, ஒரு பக்கம் பார்த்தா உலக வழிபாடு இருக்கு, விக்கிர வழிபாடு இருக்கு, அது பிரச்சனை, அது வேற. இப்ப நிறைய வீட்டுக்குள்ள இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, சிலை வழிபாடு, உருவ வழிபாடு எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்கு. ஆனால் கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். எப்படி? அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கி விட்டு. இதை விலக்கி விட்டா மட்டும்தான் நம்ம கர்த்தருக்கு ஆராதனை செய்யறோம்னு சொல்லி அர்த்தம். நாங்கள் பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். இப்போ ஒரு சின்ன கேள்வி. என் இருதயத்துக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு. தேவன் எப்போ பார்த்தாரு? அந்நிய தேவர்களை எல்லாவற்றையும் விலக்கி விட்டு தேவனுக்கு ஆராதனை செய்யும் போது தேவன் என் இருதயத்தை பார்க்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்துட்டேன், நான் விக்கிர வழிபாடுல வாழ்ந்திருக்கேன், நான் விக்கிரத்துக்கும் மாந்திரியத்துக்கும் மனுஷனை நம்பி பணம் கொடுத்துட்டேன். கர்த்தருடைய கிருபையினாலே 2014 திருநெல்வேலியில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில் எபினேசர் பாலையா வந்திருந்தாங்க. அவங்க ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கிருபையினாலே அன்னைக்கு அந்த கட்டு உடைஞ்சி, அன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் எனக்கு தேவன் விடுதலை செய்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். தேவன் பக்கம் மனம் திரும்ப ஆரம்பித்தேன். சிலை வழிபாடு, உலக எதெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் வெறுத்து தேவன் ஆவியா இருக்கிறாரா, அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ளணும். ஜீவ பலியாக நம்மை நாம் அர்ப்பணிக்கணும். அப்போ ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போயிட்டு இருக்கிறோம்? இத ஒரு மனுஷன் யோசித்து, நாங்கள் பாவம் செய்தோம், அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கி விட்டு தேவையில்லாமல் என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாமே வெளியில போயிடணும். ஒரு செல்போன் இருக்கு, அந்த செல்போன்ல ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க. வீட்டில் போய் பார்த்தா அங்க ஒரு போட்டோ இருக்கும், அங்க போய் பார்த்தா இன்னொரு போட்டோ இருக்கும். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நம்ம மேல பூரண கிருபை இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்.
கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 33 வசனம். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, நாங்கள் பாவம் செய்தோம். நிறைய வேலையிலே, நிறைய இடத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது வருத்தம், சஞ்சலம், வேதனை, இதெல்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கு தெரியாது. கர்த்தரை விட்டு தள்ளி போயிருப்பாங்க. அப்ப காலவேளையில நம்ம ஜெபிக்கும் போது பாவம் செய்தோம், அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். நம்ம செய்யற ஆராதனை கர்த்தருக்கு இருக்கா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். நம்ம வீட்டுல பிரச்சனை மாற வேண்டும் என்றால், என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதெல்லாம் இருக்கு அதை நான் கொஞ்சம் யோசித்து நான் மனம் திரும்பினால் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிப்போமா? சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பாவம் செய்தோம், அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. புதிய நாளை தொடங்க போயிரோம்ப்பா. உமக்கு பிரியம் இல்லாமல் விக்கிர வழிபாடோ, உலக வழிபாடோ, அந்நிய தேவர்களை பின்பற்றக்கூடிய காரியங்களோ எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தருக்கு ஆராதனை செய்யக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. எந்த குடும்பத்துக்கு விரோதமாக எந்த விக்கிரகத்துடைய ஆவிகள், தந்திரமான ஆவிகள், பொல்லாத ஆவிகள், வலுசற்பத்தினுடைய கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்கோ, ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்பட்ட எரிந்திருந்து சாம்பலாகட்டும். கர்த்தர் அதிகால வேளையிலே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுகம், பலன், ஆரோக்கியம், விடுதலை, சந்தோஷம், மனமகிழ்ச்சி எல்லாவற்றையும் தரணும்ப்பா. கையின் கிரியில் ஆசிரியங்க, அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க, சிரசு மேல ஆசீர்வாதத்தை வைங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. பரிசுத்தாவினால் நிரப்புங்க. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 வரங்களினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினால் நிரப்புங்க. கிருபையின் வரனால் நிரப்புங்க. ஞான வரனால் நிரப்புங்க. தீர்க்க தரிசன வரனால் நிரப்புங்க. ராஜா, ரட்சிப்பின் வஸ்து தாங்க, நீதியின் சால்வை தாங்க, துதியின் அபிஷேகம் நிரப்புங்க. வெளிச்சத்தின் பிள்ளைய வாழ கத்த கிருபை செய்யுங்க. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்க ராஜா. இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்க. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், மாம்சக்கிரி அழிக்கப்படட்டும். கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. இந்த நாளிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை களிமண்ணாக அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி எங்களை உடைத்து உருவாக்குங்க. இந்த நாளிலும் பிதாவின் சித்தம் செய்ய எங்களை பரிபூர்ணமா அர்ப்பணிக்கிறோம். தேவ திட்டத்துக்குள்ளே வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே எங்களை பயன்படுத்துங்க, வழி நடத்துங்க. பரிசுத்தாவினால் நிரப்புங்க. கர்த்தருடைய ஆவினால் நிரப்புங்க. தேவ ஆவினால் நிரப்புங்க. உமக்கு பிரியமானபடி வாழணும். சத்திய ஆவினால் நிரப்புங்க. மறைவர்களை வெளிப்படுத்தி ஆவியானவரை இறங்கி வாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுங்க. இருதய மனக்கண்கள் திறங்க. தடைகளை நீக்கி போடுங்க. இந்த நாளின் எல்லா தடைகளும் நீக்கி கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்களுடைய சந்ததி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேல் அடைத்து ஆசீர்வதி. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். கர்த்தர் வேலடைங்க. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. கடன் உபத்திரத்தை மாற்றித்தாங்க. நிறைய கடன் இருக்குப்பா, யார்ட்டி சொல்ல முடியலப்பா. இதயத்துக்குள்ள வருத்தம் இருக்குப்பா, பாரம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்கள் இருக்கு, புலம்பிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல் போக முடியாத சூழ்நிலை, மாத்திரை வாங்க முடியாத சூழ்நிலை, கடனில் கஷ்டப்படுறாங்க, வியாதியில யாரெல்லாம் உபத்திரத்தோடு இருக்காங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க.
உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதி. உங்க நாம மட்டுமே விடட்டும். அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா களிமண்ணா அர்ப்பணிக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் கத்ரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.